ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் கைஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிசைல் டைக்கூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோப்ளாக்ஸ் கேம் பிளே தான் விளையாட போகிறோம். இதில் வந்து விளையாடுறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், நான் ஜோம்பி சர்வைவல் அரேனா தான் போடலான் இருந்தேன். ஆனால் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேவில் விட்டுட்டோன்னா திருப்பி முதல்ல தான் நம்ம வெளில போயிட்டு வந்தோன்னே கண்டினியூ பண்ணணும் போல இருக்குது. நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் அது எப்படியாவது திரும்பி நான் அங்கே வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறேன். அது நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கேம் பிளே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அது எனக்கு வேவ் 100 அது இன்ஃபினிட்டி கிடையாதா இல்லை என்னன்னு தெரில, வேவ் 100 வரைக்கும் எனக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது. அது ஒரு சேலஞ்சாக வச்சுக்கலாம். நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் வேவ் 100 போகிறேன். அது வேணுமா வேணாமான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேம் பிளே வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் தம்ப்நெயில் பார்த்து இல்லைனா அந்த வீடியோ தம்ப்நெயில் பார்த்து இல்லைனா டைட்டில் பார்த்துருந்தீங்கன்னா இது மொக்க கேம் பிளேன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் ரொம்ப பயங்கரமான கேம் பிளே, ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. இது கான்செப்ட் என்னன்னா, அந்த வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கண்ட்ரியை வந்து இப்போ ப்ரொடெக்ட் எப்படி பண்ணுவீங்க? மிசைல் வார்லாம் பண்ணுவீங்களா? மிசைல்லாம் வச்சு உங்கள் கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணி நிறையா வீடெலாம் கட்டி தந்து அப்படிலாம் பண்ணுவீங்கள்ல, அந்த மாதிரி இப்போ நான் இந்தியா ஃப்ளாக் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். என் கண்ட்ரி இந்தியா. நான் வந்து என் கண்ட்ரிக்கு என்னென்னலாம் பண்ணுவேனோ அதெல்லாம் இங்கே பண்ணி காட்டணும், இங்கெல்லாம் பண்ணுவேன். அதாவது மிசைல் வாங்கணும், இந்த மாதிரி வீடெலாம் கட்டணும். இங்கே பாருங்கள், இப்போ நான் தான் மோடின்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படி மோடி நம்மளுக்கு இந்தியாக்கார ஆனிச்சுன்னா வார் பண்ணுறாரு, இந்த மாதிரிலாம் பண்ணுறாருல்ல, அந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம பண்ணணும். இப்போ மோடின்னு இல்லை, யாரெல்லாம் தலைவராக வராங்களோ அவங்க பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணணும். அந்த மாதிரி தான் இது. இங்கே பாருங்க, அவர் அதாவது அவர் கண்ட்ரியை பாருங்கள், இங்கெல்லாம் இந்தியாவாக தான் இருக்காங்க. சூப்பர். ஜோரோ தமிழ் கேமிங். ஓ, தமிழ் கேமிங்கா? ஓகே, நானும் தமிழ் தான். ஓகே, என்ன இங்கெல்லாம் தமிழா இல்லை நார்த் இந்தியன்ஸா? ராகாஷ் தான் இங்கே இருக்கிறதுலே பெரிய பேஸ் வச்சுருக்காரு. இவரை விட பெரிய பேஸ்லாம் இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்க இந்த செர்வரில் நாங்கள் 4 பேர் இருக்கோம். இந்த 4 என்னடா அட்டாக் பண்ணுறாங்க? டி என் பக்கத்தும் யாரும் வராதிங்கடா, நான் இப்போ தான்டா நியூ பிளேயர்ரா. அந்த ஒரு 3 வீடு வந்து ட்ரையல்ஸ் பார்க்கும் போது வந்துடுச்சு. நான் அதை தவிர இந்த கேமில் எதுவுமே பண்ணல. நான் இன்ன வரைக்கும் மிசைல் அடி வாங்கினதே இல்லை. அதில் வந்தேன், எவனுமே நான் அட்டாக்கே பண்ணல. ஒரு 3 வீடு வாங்கி ட்ரையல்ஸ் பார்த்தேன். ராக்கெட் ஃபஸ்ட்டு வாங்க முடியல ராக்கெட்டு, அப்புறம் வீடு வாங்கினா தான் வாங்க முடியுமா, அப்புறம் ஒரு ராக்கெட் கூட நான் விட்டு பார்க்கல, ஏன்னா நம்ம வீட்டை அழிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம இந்த சோலார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கியிருக்கோம். அது நல்ல பணம் கொடுக்குது, நல்லா கொடுக்குது பணம். ஓகே, இங்கே சென்டரில் வைப்போம். இதில் ஒரு கைடு என்னன்னா, நான் உங்களுக்கு ஒரு கைடு சொல்லுவேன்னா, நீங்கள் வீடை ஒட்டி வைக்காதீங்க, தனித்தனியாக வைங்க. இந்த கேம் பிளே, இந்த கேமை பார்த்து யாரெல்லாம் ரொம்ப பிடிச்சி இன்ட்ரெஸ்ட் ஆனீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் இந்த கேம் பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் பிளே கேம்னா ரொம்ப பிடிக்கும். ரியல் லைஃப் ரோல் பிளே அந்த மாதிரி. இப்போ வந்து ஒரு கண்ட்ரி தலைவராக இருக்குது, அந்த மாதிரி கேம் பிளே தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம அப்படியே எப்படி சொல்கிறது, வார் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கலாம். அதை சொல்லவே முடியல, எப்படி இருக்குது, அப்படியே ரியல் லைஃபாக இருக்குல்ல. உங்களுக்கு ரோப்ளாக்ஸில் எந்த கேம் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேமு. ஜாலியாக இருக்குது ஒரு மாதிரியா, அப்படின்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், முதல்ல நம்ம யாராவது வீடு வாங்க முடியுதான்னு பார்ப்போம். ஏன்னா நம்மளும் நம்ம ராஜ்யத்தை ரொம்ப பெருசாக்கணும். நம்மளோட ராஜ்யம் வந்து அது ரொம்ப பெருசாகணும். அதாவது நம்ம ராஜ்யம், நம்ம இந்தியா வந்து ரொம்ப பாப்புலேஷன் நம்பர் 1 கண்ட்ரி ஆக்கணும். பெரிய பாப்புலேஷன்லாம் பண்ணி பெருசாக்கணும். மெட்ரோ பேங்க் வேணால் வாங்கலாமா? இன்னும் 1000 தான் மெட்ரோ பேங்க் வந்துடும். ஆனால் இது வந்து 6 செகண்டுக்கு, இது 11 செகண்டுக்கு 600 கொடுக்குது. பாட்டிக்யூ அது ஒன்று என்னமோ இருக்குது. என்ன வாங்கலாம்? செகண்ட்ஸ் கம்மியாக இருக்குது, நிறையா கொடுக்குது. இது செகண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இது நம்ம செகண்ட்ஸ் நிறையா இருக்கிறத வாங்கிடுவோம். ஏன்னா செகண்ட்ஸ் முக்கியம் இல்லை, நம்மளுக்கு எவ்வளோ காசு கிடைக்கிதுன்னு தான் முக்கியம். ஒரு 11 செகண்ட்ஸில் அதிகமாகிறதுல எதுவும் நடக்க போகிறதில்ல. அதனால் 11 செகண்ட்ஸ் முக்கியம் இல்லை, நம்மளுக்கு காசு கிடைக்கிதில்ல. நம்ம கண்ட்ரியை நல்லா பாப்புலேஷன் பண்ணி ரொம்ப பெருசாகணும்ல, அதான் முக்கியம். நம்ம இனிமேல் இந்த கார்னர் மார்க்கெட்டுக்கு மேலே இருக்க எதுவுமே வாங்கக்கூடாது. நம்ம இனிமேல் வாங்கினா செம்மையாக வாங்கணும். அந்த மாதிரி நம்ம நிறையா காசு நம்மளுக்கு ஆயிடுச்சு நம்ம கண்ட்ரி. ஆனால் நம்ம கண்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது பக்கத்து கண்ட்ரிலாம் ரொம்ப பெருசாக இருக்காங்க. இத்தனையும் அவங்களும் இந்தியா தான், இருந்தாலும்
ரியாக்ஸ் கேமிங் தமிழோட இந்தியா பெருசாக இருக்கணும்ல, அந்த மாதிரி நம்ம என்னோட இந்தியாவை பெருசாகணும். அவங்க என்ன வேணால் இந்தியா வச்சுட்டு போடணும். ஏன் இந்தியா நம்ம இந்தியா, நீங்கள் நான் நம்மளோட இந்தியா, நம்ம இந்தியாவை நம்ம வளர்க்கணும். வாங்க வளர்க்கலாம் வாங்க. ரொம்ப பெருசாக இந்தியாவா இங்கே பாருங்கள், 2 சோலார் பிளான்ட் வாங்கி போட்டுருவேன், 2 வாங்கி போட்டுருங்க. அது ஓகே. நம்ம என்ன டிஃபென்ஸ் ராக்கெட்ஸ் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். டிஃபென்ஸ் ராக்கெட்ஸ் வேறு இதில் இருக்குது. இது வந்து நம்ம ராக்கெட்டை வந்து நல்லா காப்பாற்றும் போல இருக்குது. இப்போ வந்து நம்ம ராக்கெட்டை காப்பாற்றுறது நம்ம சிட்டியை காப்பாற்றும் போல இருக்குது. இப்போ வேறு ஏதாவது ராக்கெட் வருதுன்னா காப்பாற்றும் போல இருக்குது. 1 to 2 ராக்கெட்னு இருக்குது. நம்மளால் வாங்க முடியல இப்போதைக்கு, நம்மளால் அதை வாங்க முடியல, ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. நம்ம வேணால் இந்த ராக்கெட்ஸ் வேணால் வாங்கலாம். நம்மகிட்ட அவ்வளோக்கா பணம் இல்லை இப்போதைக்கு. நம்ம இன்னும் பெரிய கண்ட்ரியாக வாங்கலாம். கடைசிக்கு போனோன்னா ஃபேக்ட்ரின்னு என்னமோ இருக்குது. அது நான் போய் பார்த்தேன், ஃபேக்ட்ரி. அது என்னமோ 1 செகண்ட் 2 செகண்டுக்கே 1500 கொடுக்குதுங்க. ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம மெட்ரோ பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ வாங்கியிருக்கோம். நல்லா தான் பணம் கொடுக்குது உள்ள ஓரளவுக்கா. நம்ம ஏற்கனவே இந்த மெட்ரோ பேங்க் வச்சுருக்கோம், இன்னொன்று வாங்கியிருக்கோம். நம்ம அப்படியே ஒரு இதாக வச்சுட்டு போயிட்டு இருந்தாலும் வச்சுக்கோங்க, நம்ம கண்ட்ரி ரொம்ப பெரிய கண்ட்ரியாக மாறிடும். நம்ம ராஜ்யம் ரொம்ப பெருசாக மாறிடும். இந்த ராக்கெட்ஸில் பார்த்தீங்களா, லெவியத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் இருக்குது. அந்த ராக்கெட்டை மட்டும் நம்ம ஒரு இடத்துல ஒரு கண்ட்ரியில் விட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ராஜ்யத்தில், அவங்க ராஜ்யமே அழிஞ்சு போயிடும். உங்களுக்கு தான் தெரியுமே, இப்போ அவ்வளோக்கா நம்மள்கிட்ட பணம் இல்லைனாலும் இதோட எண்டிங்கில் நம்மள்கிட்ட அவ்வளோ பணம் இருக்க போகுது. அடுத்த பாட்டில் நான் விட போகுது லெவியத்தான் ராக்கெட். ஒரு பேஸ் மேலே விட போகிறேன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். லெவியத்தான் ராக்கெட் விட போகிறேன் ஒரு பேஸில். இது நம்ம இப்போ ஒரு ராக்கெட் 2 ராக்கெட் வாங்கியிருக்கேன். இது வந்து யாரோட பேஸ்லையாவது விட போகிறேன். ஏன்னா ரொம்ப போர் அடிக்குது. 2 ராக்கெட் வாங்கியிருக்கேன், நான் யார் பேஸ்லையாவது விடலாமான்னு பார்க்குறேன். லெவியத்தான் ராக்கெட், லெவியத்தான் சேஜ் ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ரொம்ப டேமேஜ் கொடுக்கும் போல இருக்குது. டேமேஜ் அளவு பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது. நம்ம இருங்க, இப்போ நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குது, 33,000 இருக்குது. இங்கே பாருங்க ஃபேக்ட்ரின்னு ஒன்று இருக்குது. அது 1 செகண்டுக்கே பாருங்கள், 2 செகண்டுக்கு வந்து 8500 சாரி, இது வந்து 1000 வந்து 5 செகண்ட்ஸ் கொடுக்குது. இது வந்து 1850 வந்து 2 செகண்ட்ஸ் கொடுக்குது. ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. செகண்ட்ஸு அதிகமாக இருந்தாலும் பணமும் ரொம்ப அதிகமாக கொடுக்குது. நம்மக்கிட்ட இப்போ 49,000 இருக்குது. இதை வச்சு நம்ம இப்போ வந்து 52,000 இருந்தால் ரெசார்ட் ஒன்று வாங்கலாம். 54 வந்துருச்சா, ஓகே. ரெசார்ட் வேணால் வாங்குவோம், வாங்க ரெசார்ட் வாங்கிடலாம். ரெசார்ட் நம்மளுக்கு நிறையா பணம் கொடுக்குது. ஓகே வாங்க ரெசார்ட் வாங்கியாச்சு. ரெசார்ட்டை இங்கே வைப்போம். பில்டிங்கை தள்ளி வைங்க. நான் உங்களுக்கு ரொம்ப ரெக்கமெண்டாக சொல்கிறேன், பில்டிங்கை தள்ளி வைங்க. ஏன்னா பக்கத்து ராஜ்யங்காரன் நம்மளை மேலே பொறாமப்பட்டு ஐயோ நம்மளை விட நிறையா பில்டிங்ஸ்லாம் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங் ஒட்டி வச்சிங்கன்னா நடுவில் வச்சுருவான். 2 பில்டிங்குமே பற்றிக்கும். அதனால் உங்களுக்கு எந்த பில்டிங்குமே பற்றக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நிறையா பணம் இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறையா சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும். ஒரே இடையாக வளர முடியாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும். வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளரலாம். நம்ம பெரிய பாப்புலேஷன் ஆகி இந்த ராகாஷ் இந்த மாதிரிலாம் நிறையா கேமர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரை விட பெரிய கேமராக மாறணும் நம்ம. ஓகே நான் ராக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம சேஃப்டிக்கு இந்த பக்கத்து ராஜ்யம் எல்லாமே அப்படியே ராக்கெட் அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க. அப்போ தான் அது வேணும்னும் போது வாங்க மாட்டாங்க, அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க அப்படியே தெரிகிற மாதிரி. அப்போ தான் ப்ரோ பிளேயர்ஸ் இவங்க பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் அப்படியே கொஞ்சம் ராக்கெட்ஸ்லாம் அடுக்கி வச்சுருக்கோம். பார்க்குறவங்க அப்படியே லைக் போட்டு பாருங்கள். ஏன்னா லைக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது லைக்கு மட்டும் போட்டு பாருங்கள். நான் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கேஷ் கவுண்டர்னு நம்ம வாங்கியிருக்கோம். கேஷ் கவுண்டர்னு நினைக்கிறேன் அது பேர். அப்படியே பிளாக் கலரில் என்னமோ இருக்குது, அது வாங்கியிருக்கோம். அப்படியே நான் பேசிகிட்டு இருக்கும்போது வாங்கினேன். ஐயோ எங்க எவனோ நம்ம மேலே ராக்கெட் போடுறான். ஓனோ மக்களே, நம்ம பேங்க்கில் ராக்கெட் போடுறாங்க. அதான் வைக்க முடியல, அதான் பார்த்தேன். ஓனோ நம்ம பேங்க்கில் ராக்கெட் போடுறாங்க. எவன்டா ராக்கெட் போட்டுது? யார் ராக்கெட் போட்டுது? ஓனோ நம்ம மேலே ராக்கெட் போடுறாங்க மக்களே.
யாருன்னு தெரியல. இருங்க இருங்க, நம்ம ஃபஸ்ட்டு ராக்கெட்டை போட வேணாம், அமைதியாக இருப்போம். இல்லை ராக்கெட் போட்டுடலாமா? அமைதியாக இருக்கும். ஒரு ஆகாசம் இருக்க வாய்ப்பில்லை. அவன் தான் ராக்கெட் போட மாட்டான்னு சொன்னான். டோன்ட் அட்டாக்னு போடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு இதுவாக போடுவோம், அதாவது அமைதியாக போவோம். நம்ம மேலே ரொம்ப ராக்கெட் அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம 4 ராக்கெட்டையும் ஒன்றா அமைச்சிருவோம். ஆனால் இது டேமேஜ் அவ்வளோக்கா கொடுக்காது. நம்ம ஒன்றும் பெரிய நாடாக வளரல. பெரிய நாடாக வளர்ந்துட்டதுக்கப்புறம் நம்ம இந்த நார்மல் ராக்கெட் இருக்குல்ல, அந்த மாதிரி லெவியாத்தான் சேஜ் ராக்கெட்டை அடுக்கி வச்சுருப்போம். அப்படியே பார்த்தாலே பயந்துடணும். நான் இந்த எண்டிங்லேயே லெவியாத்தான் ட்ரை பண்ணுறேன், வாங்க முடியுதான்ட்டு. இப்போ நம்மள்கிட்ட 74,000. நம்மளால இப்போ கிராண்ட் ஹோட்டல் வாங்க முடியுமா? வாங்கலாமா வேணாம் கிராண்ட் ஹோட்டலு? இது பேங்க்கு எவ்வளோ இருக்குது? இது வந்து ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு இவ்வளோ தருதா? பேங்க் வந்து எவ்வளோ தெரியலையே. வாங்கலாமா வேணாம்? இந்த டவர் வேணால் வாங்குவோமா? இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க. நம்ம வந்து ஃபேக்ட்ரி வாங்கிடுவோம் வெயிட் பண்ணி. நம்ம இப்போ 1000 தொட போகிறோம். 1000 விட்டதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி வாங்குவோமா? என்ன வாங்குறதுன்னு தெரிலையே. இது 1040. வேணாம் வெயிட் பண்ணுங்க மக்களே. நம்ம வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஃபேக்ட்ரி வாங்கி அப்படியே. ஆனால் ஃபேக்ட்ரி வாங்கினா யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா நம்ம ஃபேக்ட்ரி யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ ராக்கெட் வாங்கி இப்படி குறி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபேக்ட்ரி குட்டியோண்டு பில்டிங் மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். எல்லோரும் பெரிய பில்டிங்கை தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தா பெரிய பில்டிங்லாம் ரொம்ப சப்பா பில்டிங்காக இருக்கும். ஃபேக்ட்ரி குட்டியோண்டா இருக்குது, அதனால யாருக்கும் கண்ணுக்கும் தெரியாது. இப்போ நான் ஒரு ராக்கெட்டை ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினப்பில் இருக்கேன். இவன் நியூ பிளேயர் போல இருக்கு. டேய், நான்லாம் உன்னை விட பெரிய பிளேயராக வளர்ந்துட்டேன்டா. இப்போ இவனுக்கு தெரில, ஒரு வீடு வச்சாதான் ஒரு ராக்கெட்டை ரைஸ் பண்ணணும்னு இவனுக்கு தெரில. இவன் பாட்டுக்கு ராக்கெட்டாக வச்சிட்ருக்கான். ஏன்டா ராக்கெட்டாக வச்சிட்ருக்க? வீடு கட்டுறான். முதல்ல வீடு கட்டினா தான் ராக்கெட்டு வைக்க முடியும். அவனுக்கு தெரில போல இருக்கு. சரி, இவன் பக்கத்துக்கு நம்ம இனிமேல் போக வேணாம். இவன் வேணால் வீடே கட்ட மாட்டான். கட்டுறியாடா? கட்டணம் சொல்லி ஒரே ராக்கெட் தான் விட்டுறேன். என்னடா கட்டுறியா இல்லையா? இவன் கட்டல போல இருக்கு. இவனை தவிர மற்ற எல்லாம் ப்ரோ பிளேயர்ஸாக இருக்காங்க. இவங்க பேஸுக்கு விடலாமா? வேணாங்க, பேஸுக்கு விட வேணாம். ஏன்னா இவங்க பேஸுக்கு விட்டா நம்மளை கில் பண்ணிடுவாங்க. அதனால வேணாம். ராக்கெட் வர எவன்டா அது? எவன் விட்டது? யார் விட்டது? ஐயோ மக்களே, நம்மளோட பில்டிங்கே உடச்சிட்டாங்க மக்களே. என்ன பில்டிங் இது? ஐயோ என்னடா இது? என்ன கவலையாக போச்சுச்சே, நம்ம பில்டிங்கே உடச்சிட்டாங்க மக்களே. இன்னும் எல்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க விலை. அது ராக்கெட் விட்டா விலையெல்லாம் ஏற்றி வச்சுருப்பாங்க போல இருக்கு. இருங்க, இன்னும் கொஞ்சம் பணத்தில் வந்து நம்ம ஃபேக்ட்ரி வாங்கணும். நீ என்ன கடை உடைங்கடா, நான் என்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குடா. நம்ம கேமை விட்டு லீவ் பண்ணால் நம்மளுக்கு 35% மணி குறையும். நம்ம லீவ் பண்ணாமலே நம்ம வந்து ஃபேக்ட்ரி வாங்கி ரொம்ப பெரிய ஆளா. நம்மள்ட்ட இப்போ கொஞ்சம் வீடு தான் இருக்குது. நம்ம ஐயோ, நம்ம பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாகுதே. மற்ற நாட்டுக்காரங்களாம் நம்ம நாடு அடிக்கிறானே. இந்தியாவுக்கு ரெஸ்பெக்ட். நீங்கள் இந்தியாவை மதிக்கிறீங்க. நம்ம இந்தியா வளரணுன்னா ஒரு லைக் போடுங்க. இப்போயே லைக் போட்டால் தான் நம்ம இந்தியா வளரும். இந்த இட்கர் அப்படின்றவன் இவன் வீடு வாங்கிட்டான். ஓகே, நம்ம மிசைல் போடுவோம். இப்போ எஸ் அமுக்கியாச்சு மிசைலில். ஓகே, மிசைல் இப்போ தான் நம்ம மொதல் மிசைல். இப்போ தான் எனக்கு அப்படியே மனசு ஜிலுன்னு இருக்குது. நம்மளை அடித்தாலாம் ஒருத்தன், நம்ம அடிக்கிறோம்ல, அப்போ தான் செம்மையாக இருக்குது. அடிச்சிட்டோம்ல நம்ம செம்மைங்கண்ணா. அவனோட ஃபஸ்ட்டு ராக்கெட்டு இருங்க, இன்னொன்று ராக்கெட் அனுப்புவோம். அவன் வீடு இன்னும் உடையலையா? இருந்தாடா இன்னொன்று ராக்கெட் வச்சுக்கோடா. வச்சுக்கோ இன்னொன்று ராக்கெட். ஐயோ டேய் விட்டுறா, தெரியாமல் உங்ககிட்ட கை வச்சுட்டேன்டா அப்படின்னு எல்லாம் நடப்போம். இன்னொன்று ராக்கெட் அனுப்புவோமா? ஏங்க அந்த ராக்கெட் ஃபஸ்ட்டு வரட்டும். உடஞ்சிச்சா இல்லையா அந்த வீடியோ? ஐயோ சூப்பருங்க, உடஞ்சிருச்சு. சூப்பர், நம்மளுக்கு கொஞ்சம் பணம் கிடச்சிருக்கு. 2000 கிடச்சிருக்கு. அவன் நாடே அழிச்சிட்டோம் பாருங்க. அவன் நாடில் ஒன்றுமே இல்லை, வீடே இல்லை, நாடே அழிச்சாச்சு பாருங்க. நம்மள்கிட்டலாம் மோதினா இதுதான் கதி. இந்தியா ரெஸ்பெக்ட். இந்தியா கிட்ட மோதவே கூடாது. இந்தியா கிட்ட நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா, இந்தியா வளரணும்னு நினச்சிங்கன்னா, இந்தியா டாப் 4ல் இருக்குது. இந்தியா டாப் 1ல் வரணும்னா, யூஎஸ்ஏ தோக்கடிக்கணும்னா இப்போ லைக்கை போட்டு பாருங்கள் அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்தியா ஃபஸ்ட்டு பிளேஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் ஃபேக்ட்ரி வாங்கியாச்சு பார்த்தீங்களா, பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபேக்ட்ரி வாங்கிட்டேன். சூப்பர். இப்போ நம்மளுக்கு பாருங்கள், ஐயோ பணத்தை பாருங்கள், அப்படியே பணம் கொட்டுது 2 செகண்டுக்கு. அப்பா ஐயோ, நம்ம இன்னொன்று ஃபேக்ட்ரி வாங்கிடலாம் போல இருக்கு. எனக்கு பேச்சே வரலைங்க. ஐயோ இப்போ இவ்வளோ பணம் வருது. இப்போ தான் பேசிகிட்டு இருந்தால் அதுக்குள்ளே 60,000, அதுக்குள்ளே 70,000. நம்ம ஒரு லெவியத்தான் வேணால் வாங்குவோமா? இல்லை நம்ம ஃபஸ்ட்டு இந்த விண்டர் காப்பர் அந்த மாதிரிலாம் டிஃபென்ஸ் ராக்கெட்ஸ் இருக்குல்ல, அது வாங்கிக்குவோம். அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்ல. நம்ம ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் ராக்கெட் நம்மளுக்கு, நம்ம பேஸை வந்து எவனாவது விட்டுரு போகிறான் நம்ம பேஸில். ஓகே, அதை ப்ளேஸ் பண்ணியாச்சு. இனிமேல் அவன் யாராவது ராக்கெட் வந்துச்சுன்னா இது ஒரு ராக்கெட் கூட நம்ம மேலே படாது. இது ஒரு 4 ராக்கெட் வரைக்கும் தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு 4 ராக்கெட் தாக்கு பிடிக்கும். இது அப்படியே இப்போ ஒரு ராக்கெட் வருதுன்னா அது மேலே இதுவும் ஒரு மிசைல் போட்டு தடுக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வளர்ந்துட்டுருக்கோங்க, செம்மையாக வளர்றோம். ஓகே, வேற வீடு இருக்கா? இன்னும் நல்லா பணக்கார வீடாக நம்ம வாங்கணும். நம்ம இந்தியாவை க்ரோ பண்ணணும். 45,000க்கு ரிசார்ட்டு 54,000 வந்துருச்சு. இப்போ தான் 45 பார்த்தேன், அதுக்குள்ளே 54. காம்பேட் என்ன அடிக்கிறீங்களா என்ன? ஓ, அவங்க கூட சண்டை போட்டுக்கிறாங்க. ஓகே, இது ராகாஷ் ப்ளூ அப் ராக் பாய். அவன் நாட்டை அழிச்சிட்டானா? சூப்பர். நானும் ஒரு வாட்டி அழித்தேன். நான் ஒரு வாட்டி அவன் நாட்டை அழித்தேன், அவன் அந்த ராகாஷ்ன்றவன் ஒரு வாட்டி அழிச்சிருக்கான். ஓகே, நம்ம ஃபேக்ட்ரி இன்னொன்று வாங்கலாமான்னு யோசிக்கிறேன். எல்லாம் ஸ்டாக்கு வேறு இருக்கா? இது ஒரு ஸ்டாக் இருக்குது, ஒரு ஸ்டாக்கு முடிஞ்சு போச்சுக்குள்ளே இருக்குது. நம்ம இந்த டவர் வாங்கிடுவோம். ரொம்ப பெருசாக ஹோட்டல் மாரி இருக்குது டவர். எப்போ செம்மையாக இருக்குது. இது நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி. இது பார்த்தாலே பெரிய டவர் வச்சுருக்கான். அப்படி பார்த்தாலே பெரிய டவர் மாதிரி இருக்குல்ல. ஓகே, நம்ம அந்த ராகாஷ்ன்ற ஒரு பிளேயர் இருக்கான்ல, அவன் அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம முன்னாடி இருந்தபோது ரொம்ப நூ பிளேயராக இருந்தோம், இப்போ ரொம்ப ப்ரோ பிளேயராக ஆகிட்டோம். நம்மளும் இந்த லெவியத்தான் சேஜ் இதை வாங்குகிறோம். அது ரொம்ப பவர்ஃபுல் போல் இருக்குது. டேமேஜை பாருங்கள், ஸ்பீடு டேமேஜ் அப்படியே சறுக்குன்னு போகும் போல் இருக்குது. அதை வாங்குகிறோம் அடுத்த வாட்டி. அதை விட்டு பார்க்குறோம் எல்லா ஒரு பேஸ் மேலேயும். ஓகே, நம்ம கொஞ்சம் ராக்கெட்ஸ் வாங்கிடுவோம். ஃபயர்ஃப்ளை ராக்கெட், விப்பர் க்ரூஸ் ராக்கெட், இல்லை என்னென்ன ராக்கெட்னு தெரியல, ஆனால் நான் ஒன்று வாங்கியிருக்கேன். விப்பர் க்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, 30,000 டேமேஜ் ஓரளவுக்காக கொடுக்குது. எவனா நம்ம மேலே கை வச்சான்னு வச்சுக்கோங்க, அப்படியே ராக்கெட்டை நேராக அனுப்பிட வேண்டியதான். உங்களுக்கு இந்த 4 பேஸில் 4மே இந்தியா தான். எந்த பேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எதோட வளர்ச்சி செம்மையாக இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எந்த பேஸோட வளர்ச்சி செம்மையாக இருக்குது? இப்படி இருந்த பேஸு, இப்படி இருந்த ஒரு நாடு இப்படி ஆயிடுச்சு. அதாவது ரொம்ப ஒரு வளர்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா எதில் பார்த்துருப்பீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப வளர்ந்துருக்கோம். நம்ம உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப வளர்ந்துட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை எனக்கு அப்படியே கம்பேர் பண்ணும்போது அப்படியே செம்மையாக இருக்குது, செம்மையாக வந்திருக்கோம். ஓகே, நம்ம இன்னும் பார்ட் 2லாம் போட்டு நம்மளோட கண்ட்ரியை இன்னும் டெவலப் பண்ணணும். எல்லாம் சுற்றி வச்சுருக்காங்களா ராக்கெட்டை, அந்த மாதிரியே சுற்றி லெவியத்தான் ராக்கெட் வேணும். நம்ம சுற்றி லெவியத்தான் ராக்கெட், இந்த மாதிரி சுற்றி நார்மல் ராக்கெட் தான் அவங்க வைக்கிறாங்க. நம்ம சுற்றி லெவியத்தான் ராக்கெட் வைக்கிறோம். ஹேமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் இருக்குது, நல்லா இருக்கு இந்த ராக்கெட்டு. அந்த ராக்கெட்டு வேணால் வாங்குவோமா? ஆனால் நம்மள்ட்ட காசுலாம் இல்லை. அது வாங்குற அளவுக்கு காசு இருக்குது. டிஃபென்ஸ் ராக்கெட்ஸ் வேணால் இன்னொன்று வாங்குவோமா? வேணாம் நம்ம ஃபஸ்ட்டு வீடு வாங்குவோம். நல்லா வீடு வாங்குவோம். பேங்க் இது சால்ட் அவுட் ஆகிடுச்சா? சரி, ஓகே. இந்த டவர் நம்ம வாங்கிட்டோம், இன்னும் சால்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸ்டாக்கு முடிஞ்சிருச்சு, இன்னும் ரீஸ்டாக் வேறு. இட்ஸ்கர் நான்லாம் அக்செப்ட் பண்ணிடுவேன். நீங்கள் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பினாலும் சரி, எனக்கு யார் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பினாலும் சரி, நான் அக்செப்ட் பண்ணிடுவேன். ஏன்னா நீங்கள் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க, நான் அக்செப்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு என்னை ஃப்ரெண்ட் ஆகணும்னா நான் VX432 அதான் ஐடி நீங்களே மெசேஜில் பார்த்துருப்பீங்க. VX432. ராகாஷ் அவன் நான் சொல்லியிருக்கான் பாருங்க,
ஓய்வுக்கு அவன் என்னவோ டோன்ட் அட்டாக்னு சொல்லியிருக்கான். ராகாஷ் வந்து ஓகே சொல்லியிருக்கான். நல்ல பையனா இருக்கானே. டேய் உன் பக்கத்தில் நான் எந்த ராக்கெட்டும் அனுப்ப மாட்டேன்டா, என் பக்கத்தில் அனுப்பாதடா. தேங்க்யூடா. நல்ல பையனா இருக்கானே இந்த ராகாஷ். என்ன ஏன் பக்கமாக அனுப்புகிற? அவன் பக்கம் அனுப்புகிறான். தேங்க்ஸ் ஃபார் நாட் அட்டாக்கிங். இந்த இட்ஸ்கருன்றவனும் ஜப்பான்லேருந்து இவனா வந்திருக்கான். அவன் போயிட்டான். நம்மளை பார்த்து பயந்து ஓடிட்டான். இந்தியாவை பார்த்து எல்லாம் பயந்து ஓடுறாங்க. பாருங்க, இந்தியா எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு. நம்ம இந்தியாவை பார்த்து எல்லாம் பயந்து ஓடுறாங்க. இந்த சர்வரே இந்தியா சர்வரே ஆயிடுச்சு. இந்த ஜப்பான்காரன் வந்தான், ஐயோ இன்னும் இவங்க இந்தியாவெல்லாம் சர்வராக இருக்கீங்க, அதுவும் இந்த ப்ரோ பிளேயர்ஸாக இருக்கீங்களே, நம்ம ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான், ஓட்டான். நம்ம இந்தியா பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா லைக்கை போட்டு இந்தியா இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டு கண்ட்ரின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம பாருங்கள், 4மே இந்தியாவாக தான் இருக்குது. நம்ம இந்தியாவை நம்மளே அட்டாக் பண்ண விரும்பலை. இருந்தாலும் இந்த பையன் நம்ம மேலே ரொம்ப இது பண்ணிட்டான். நம்ம மேலே தான் இவன் ராக்கெட் விட்டான். அதனால் இந்தா வச்சுக்கோ ஒரு ராக்கெட். நம்மளால் இப்போ ஒரு ஃபேக்ட்ரி வாங்க முடியும் பார்த்தீங்களா? ஓகே, நம்ம இப்போ ஒரு ஃபேக்ட்ரி வாங்குவோம். பில்ட்ஸில் போய்ட்டு என்ன இப்போ நான் அட்டாக் பண்ணுறனால 10 செகண்ட் என்னால் எதுவும் பண்ண முடியாது பில்லுக்கு. அவனும் என்ன அட்டாக் பண்ணுறேன்னா என்ன, அதான் பண்ண மாட்டாங்க. பாருங்கள், நம்ம பேஸை பார்த்தாலே அவ்வளோ பயந்துட்டாங்க. இருந்தாலும் இவங்க இந்த இட்ஸ்கர் அப்புறம் ராகாஷ்ன்ற அந்த 2 பிளேஸ் மேலே அட்டாக் பண்ண விரும்பல. ஏன்னா அவங்க என்கிட்ட நம்ம நாடு கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாங்க. பரவாயில்ல, ஓகே அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாங்க. அதனால் நம்ம வந்து இப்போ சண்டை போட, அவங்க கூட சண்டை போட விரும்பலை. நம்ம நாடு வந்து அவங்க நாடும் நம்ம நாடும் ஃப்ரெண்ட்ஸ் நாடு. எவன்டாவன்? ஜாக் பாய் லவ்லி என்னமோ ஒருத்தன், அவன் தான் ஜாக் பாய் தான். அங்கே பாருங்க, ராக்கெட் அனுப்புகிறான் பாரு. டாய் அங்கே பாரு. பார்த்தீங்களா நம்ம டிஃபென்ஸ் ராக்கெட்ஸ் பார்த்தீங்களா? அவன் வந்தான். டேய் ஒன்னால என்னை தொடக்கூட விட முடியாதுடா, தொடவே முடியாதுடா அவனால். போடான்ட்டு நீ இந்தியாவாக இருக்கேன்ட்டு சொல்லிட்டு அவனை அடிக்க வேணான்ட்டு இருந்தேன். நம்மளால் இப்போ லெவியத்தான் வாங்க முடியும். நீனும் என் கூட சண்டைக்கு வரியாளா? ஃப்ரெண்ட்ஸு கேட்குறியாளா? ஓகே, இந்த அக்செப்ட்டு. நானும் யார் கேட்டாலும் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிடுவேன். இருந்தாலும் நீ ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணாலும் நீ என் மேலே ராக்கெட் விட்டுருக்க. அதனால ஜாக் பை வான வார் சண்டைக்கிறியாடா? வார் பண்ணுமாடா? என் மேலே ராக்கெட் விட்டதுனால தான் உன் மேலே ராக்கெட் விட்டேன். சரிக்கு சரியாக போச்சு. இப்போ திரும்பியும் நம்ம ராகாஷ் மேலே எவனோ ராக்கெட் விட்றான், நம்ம ஃப்ரெண்டு மேலே எவனோ ராக்கெட் விட்றான். வேணால் அந்த ஹிட்ஸ்கர் மேலே இன்னொன்று ராக்கெட் அனுப்புவோமா? இல்லை வேணாம். இந்த ஜாக் பை அவன் தான் நம்மளோட எதிரி. நான் அவன்கிட்ட வார் வெறியாடா அப்படின்னு கேட்டுருங்க. அப்படியே பயமுறுத்திட்டு வந்துருங்க. அவன் மேலே நம்மள்கிட்ட சண்டை போட மாட்டான்னு நினைக்கிறேன். நம்ம ஃபேக்ட்ரி வாங்கிடுவோம். ஃபேக்ட்ரி வாங்கியுமே நம்மள்ட்ட இன்னும் ஒரு 2000 இருக்குது, 200,000 இருக்குது. அப்பா நிறையா இருக்குது நம்மள்கிட்ட. ஓகே, நம்ம இப்போ வந்து இன்னொன்று ஃபேக்ட்ரி அப்படியே பக்கத்துலேயே வச்சுருவோம். ஏன்னா ஃபேக்ட்ரி யாரும் அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மேலே பிசைட் போடுறாங்கன்னா அப்படி ட்ராக் பண்ணுவாங்க. பெரிய பில்டிங் மேலே தான், பெரிய பில்டிங்கை வந்து ரொம்ப பெரிய பில்டிங் நினச்சிட்டு ரொம்ப ரொம்ப பணக்கார பில்டிங், ரொம்ப பெரிய பில்டிங், இதுதான் அவனுக்கு நிறையா காசு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பில்டிங்கை தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் நம்மள்ட்ட ட்ரூத் பார்த்திங்கன்னா குட்டி ஃபேக்ட்ரி தான் நம்மளுக்கு நிறையா காசு கொடுக்குது. ஆனால் அதனால் அவன் பெரிய பில்டிங்கை தான் அட்டாக் பண்ணுவான். அது நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம குட்டி பில்டிங் தான் நம்மளுக்கு நிறையா, நம்ம இந்தியா பாப்புலேஷன் நிறையா கொடுக்குதுல்ல. நம்ம இவனுக்கு ஒரு ராக்கெட் அனுப்பலான்ருக்கேன். அனுப்பலாமா வேணாமா? அவன் நம்மளை அட்டாக் பண்ணால, வேணா ஒரு ராக்கெட் அனுப்புவோமா? அனுப்பலாமா? இருங்க, நம்ம வேணா அனுப்பிடுவோம்னு நினைக்கிறேன். அனுப்புவோமா வேணாமா? அனுப்பியாச்சு. நான் அனுப்பிட்டேன். நான் ஒரு ராக்கெட் அனுப்பிட்டேன். ஏன்னா அவன் எனக்கு வார் கூப்பிட்டான். வார் வரண்டா அப்படின்னா நம்மளோட தானா? என்னோடதுனால தான் அடிக்கிறான்னு நினச்சேன். அங்கே பாருங்க, அப்படியே வீடியோ பற்றிக்கிட்டு எரியுது. இந்த ராக்கெட் நான் அனுப்புவோமா? நம்ம பெரிய ராக்கெட் ஒன்று வாங்கியிருக்கோமே, 30,000ங்க. நம்மளால இன்னொன்று ஃபேக்ட்ரி வாங்க முடியும். சூப்பர், நம்மளால நிறையா ஃபேக்ட்ரி வாங்க முடியுது. அப்போ நம்ம நிறையா ஃபேக்ட்ரி வச்சுருந்தோம்னா நம்ம பெரிய பணக்காரங்க ஆகிடலாம். ஓகே, வாரில் இருக்கனால எல்லாம் விலையெல்லாம் ஏற்றி வச்சுட்டாங்க. இப்போ இவங்க புரியுது எனக்கு. வார் இருந்தால் அந்த அவங்க நாட்டில் இப்போ நம்ம இந்த கேம் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு புரியுதா? இப்போ வாரில் நம்ம இப்போ ரியல் லைஃப்பில் என்ன இருக்கும்,
அவங்க சப்ளைஸ்லாம் நம்ம வாரில் இருந்தோம்னா அவங்க சப்ளைஸ் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்குங்கள. அந்த மாதிரி தான் நம்மள்கிட்ட சண்டை போடுறாங்க. மிசைல் அனுப்புறியா, வாடா வாடா மிசைல் அனுப்புறியா, அடிச்சுக்கோ, நீ எதில் வேணா அடிச்சுக்கோ. நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் மாடலான பில்டிங்லாம் தான் அடிப்பாங்க. நீ அடிச்சுக்கூடா. இப்போ நான் ரிவெஞ்ச் வாங்குற பார்க்குறியா, ரிவெஞ்ச் வாங்குற பார்க்குறியாடா. நான் என்ன நினச்சேன்னா, நம்மளால் இப்போ 2 வாங்க முடியும், 2 லெவியாத்தான் வாங்க முடியும். இருந்தாலும் நம்ம பில்டிங் வாங்கலாம்னு அமைதியாக இருக்கும். இப்போதைக்கு நான் இந்த ராக்கெட் வாங்கலான் இருக்கேன். இந்த ராக்கெட் வாங்கலாமா இல்லை 30,000 ராக்கெட் வாங்கலாமா? இன்னும் சண்டைக்கிறியாடா நீ? எவன் என்ன அட்டாக் பண்ணுறது? இட்ஸ்கருன்றப்ப என்னடா? அவன் அடித்தா ஓகே, நீ என் ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்லாம் கொடுத்தி, அப்புறம்தான்துக்கு என்ன அடிச்ச? வேணா நம்ம வாங்கிடுவோமா? இல்லை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடெக்ஷன் போடுவோம். ஏன்னா நம்ம அவ்வளோக்கா சண்டைக்கு போக தேவையில்லை, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு நல்லா ப்ரொடெக்ஷன் கொடுப்போம். நம்ம நாட்டுக்கு, நம்ம நாட்டை முதல்ல நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் சண்டை போகணும். ஏன்னா நிறையா நம்ம தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணுறாங்க, வார் அப்படியே ரிவெஞ்சிச்சுட்டு அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் நான் விஎக்ஸ் கேமிங் தமிழ் நம்ம நாட்டு மேலே தான் ரொம்ப அன்பாக இருக்கேன். நம்ம காப்பாற்றலாம் வாங்க, நம்ம நாட்டு காப்பாற்றணும் வாங்க. இந்தியா உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அது இல்லாமல் இந்தியான்னு கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஒரு லைக்கையும் போட்டு பாருங்கள். நம்மள தான் எல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க, எல்லாருமே பொறாமைப்பில் இருக்குது. நம்ம ஒரு அட்டாக் பண்ணுவோம் இப்போ ஹேமர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்குது. அந்த பில்டிங்கை உடச்சிடாதீங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இவ்வளோ பில்டிங் அனுப்புறீங்க, ஏன்டா இத்தனை அனுப்புறீங்க? நான் உனக்கு என்ன தான்டா பண்ணேன்? நான் இந்த இட்ஸ்கருன்றவனை ஒன்றுமே பண்ணல. என்னடா அனுப்பிட்டே இருக்க, என்னடா? நம்ம ஒன்று அனுப்புவோமா? இந்தாடா வச்சுக்கூடா, உனக்கு கொண்டுறா. என்ன பில்டிங்கே உடச்சிட்டாங்க. ஏன்டா அப்படி பண்ணுற? நான் என்னடா பண்ணேன்? நல்ல வேலை நீ உடச்சிக்கோ, என் ஃபேக்ட்ரிக்கு ஒன்றும் ஆகலை, அது போதும். அதான் எனக்கு நிறையா மணி கொடுக்குது. நம்ம இன்னும் நிறையா வேணால் வாங்குவோமா? வாங்க, நம்ம இன்னும் நிறையா வாங்குவோம். பணத்தை வேறு அதிகமாகி வச்சுருக்கேன் வாரில் இருக்கனால. ஏன்டா இப்படி பண்ணேன்? நான் அமைதியாக தானே இருந்தேன், அவன் கூட தானே சண்டை போட்டுட்டு இருந்தேன். நான் வாருக்கே வரல, அவன் தான் என்கிட்ட சண்டை போட்டான். இருந்தாலும் என் கூட சண்டை போட்டான், அது என்ன ஆகும்ன்ட்டு நீ தெரிஞ்சுக்கடா. இந்த வீடியோ எண்டில் பாரு, 4 ராக்கெட் இல்லைன்னா 5 ராக்கெட் 10 ராக்கெட் வரப்போகுது. நம்ம மேலே இப்போ ஒரு இது வாங்க முடியும், ஃபேக்ட்ரி வாங்கியாச்சு, ஒரு ஃபேக்ட்ரி வாங்கியாச்சு. நீ என்ன வேணால் உடச்சிக்கூடா, என் ஃபேக்ட்ரி மட்டும் இது பண்ணாத. அவன் ஃபேக்ட்ரியை பார்த்து சின்ன வீடு இதெல்லாம் அடிக்க வேணாம், நம்ம இன்னும் பெரிய வீடாக அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ரியை தான் அடிப்பான், இது வேறு வீடை தான் அடிப்பான். ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரூத் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேக்ட்ரி தான் நம்மளுக்கு நிறையா பணம் கொடுத்துட்டு போகுது. ஓகே, நம்ம நிறையா வாங்கியாச்சு ஃபேக்ட்ரி. இதுக்குள்ளே 3000. இப்போ தான் ஃபேக்ட்ரி வாங்கி முடித்தா அதுக்குள்ளே 3000. இன்னொன்று ஃபேக்ட்ரி ஆனால் வாங்குவாங்க. எவ்வளோ ஃபேக்ட்ரி. இன்னொன்று ஃபேக்ட்ரி வாங்கியாச்சு, வாங்க இன்னொன்று ஃபேக்ட்ரி வைப்போம். நீ என்ன உடச்சிக்கூடா. ஆனால் யார் ஜெயிக்கிறான்னு தான் முக்கியம். நீ எவ்வளோ உடைக்கிறியோ அது முக்கியம் இல்லை, கடைசியில் யார் ஜெயிக்கிறா பார்த்தியா, அதான் முக்கியம். நான் தானே ஜெயிக்க போகிறேன் பாருடா, நம்ம தானே ஜெயிக்க போகிறோம். நம்ம இந்தியா, நீ இந்தியாவாக இருந்தாலும் மோசமான இந்தியாவாக இருக்க, நான் நல்ல இந்தியாவாக இருக்கேன். போடாங்கிட்டு மோசமான இந்தியாவாக இருக்கேங்க. அந்த போயிட்டு நம்மளை பார்த்து பயந்து ஓடிட்டான். அந்த ஒருத்தன் பாயின்னு நம்ம ஒரு நாளில் அவன் ஓட்டான் நம்மளை பார்த்து பயந்து. இது சால்ட் அவுட்டா? சரி ஓகே, நம்ம இது வேணால் ஒன்று வாங்கிக்குவோம், 2ஆவே வாங்கிக்குவோம். நம்ம நாட்டுக்கு ப்ரொடெக்ஷன் முக்கியம். வாரில் கூட அவ்வளோக்கா பண்ணக்கூடாது. நம்ம ப்ரொடெக்ஷன், நம்ம நாட்டுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல, அதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். என்னடா ஏன்டா அங்கிட்டு போய் அடிக்கிறேன்னா? ஏங்க ஆயிடுச்சா? பக் ஆயிடுச்சு போல இருக்கு, டக்குன்னு திரும்பி அங்கிட்டு போய் அடிக்கிறான். என்னாச்சுன்னு தெரியல, பக்கா டக்குன்னு போயிட்டு மாதிரி திருப்பி நம்ம நாட்டு நம்மளே அடிக்கிறானே. நாட்டை காப்பாற்றுமா கொலாப்ஸ் ஆகி நாட்டு மேலே பாம்பு போடுறியாடா? அடிக்கிறாங்க, நீ திரும்பி அடிக்கிறியடா, என்னடா உனக்கு வேணும்? அப்புறம் நம்மளோடது காப்பாற்றிடுச்சு. நான் உங்களோட ஹேமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சுல, அது இன்னும் நான் ராக்கெட் நிறையா வாங்கிடுறேன். அங்கே இன்னும் நிறையா ராக்கெட் வச்சு விடுவோம், ஏன்னா ராக்கெட் வேறு கம்மியாயிடுச்சு. ஐயோ, நம்ம நாட்டே எரிக்கிறாங்களே, எரிக்கிறாங்களே நம்ம நாட்டை, ஏங்க இப்படி பண்ணுறாங்க? சரி, நம்ம இன்னும் நிறையா ராக்கெட் வச்சுருவோம். அது 30,000 ராக்கெட் பார்த்தீங்களா,
ஹைட்டாக இருக்குது நல்லா. நம்ம எவனா நம்ம என்ன சொல்லி இப்போ தானே சொன்னேன், எவனா என் மேலே ராக்கெட் விட்டானா அவனை முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ளே ராக்கெட் விட்ற? எவன்டா என் மேலே ராக்கெட் விட்டது? யார் ராக்கெட் விட்டது? இந்த இவன் நினைக்கிறேன், இந்த இட்ஸ்கர்ன்னு நினைக்கிறேன், அவன் தான் நினைக்கிறேன். இட்கர்ஸா? சார்ரா, உன் மேலே தாண்டா விட்றான் நான் ராக்கெட். நீ தானே என் மேலே விட்டப்ப. அவன் நான் காம்பேட்னு காட்டுது. சரி வச்சுக்கூடா, இத்தனை ராக்கெட் வச்சுக்கூடா. என் மேலாம் விட்டா இதான்டா உனக்கு அது. என்னடா அழிச்சிட்டாங்க நம்ம நாட்டு. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் நாடு ராகாஷ் நம்மளை காப்பாற்றுறான். என் நாடு மேலே சண்டை போடுறியாடா நீ, என் ஃப்ரெண்ட்ஷிப் நாடு மேலே சண்டை போடுறியாடா நீ, இந்தாடா வச்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ராக்கெட் விட்டுறான். சூப்பர். நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறான் ராகாஷ்ன்றவன். ஓகே, நம்ம டிஃபென்ஸ் ராக்கெட்ஸ் வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்ம நாடு முக்கியம். அவன் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், நம்ம நாடு நம்மளுக்கு முக்கியம்ல. ஃபஸ்ட்டு சேஃப்டி, அப்புறம் தான் அட்டாக்லாம். ஓகே, நம்ம ஃப்ரெண்டு பாருங்க அப்படி அட்டாக் பண்ணுறான். ஓகே, நம்ம இதோட வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய இருக்க எல்லா ராக்கெட்டையும் அவன் மேலே விட்டு வீடியோ முடிச்சிக்கலாம். நான் நிறையா ராக்கெட் விட்டுட்ருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே கைஸ், வீடியோ முடிச்சுக்க வேண்டிய நேரம் ஆகிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், வீடியோ ரொம்ப லாங்காக போச்சு. ஓகே கைஸ், வீடியோ லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணலன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ரோப்ளக்ஸ் ஐடியா கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நிறையா கிஃப்ட்ஸ்லாம் அனுப்ப முடியும், ஏன்னா நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே கைஸ், பாய்.